அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வருடம் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க மனசில் வர்ற முதல் கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, ஹஜ்ஜு கமிட்டியில் போகலாமா, ப்ரைவேட்டில் போகலாமா அப்படின்னு சொல்லி தான் வரும். சில பேர் சொல்லுவாங்க, ப்ரைவேட்லலாம் போயிடாதப்பா, ஏமாற்றிடுவாங்க, நீ ஹஜ்ஜு கமிட்டியில் மட்டும் போ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஹஜ்ஜு கமிட்டி உனக்கு சுத்தமாக செட் ஆகாது, உன் ஏஜுக்கு உனக்கு இது வந்து அங்கே கஷ்டப்பட்டுருவா, நீ ஹஜ்ஜு கமிட்டியில் போன அப்படின்னா ஹஜ்ஜு கமிட்டியில் போகாத, ப்ரைவேட்டில் போ, நல்ல வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஏன் மாறுபட்ட கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அனுபவத்தில் எது பெட்டர்ன்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, போகிறவங்களுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து அதிகமான மக்களை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து உம்ரா கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் ஹஜ்ஜு வந்து நம்மளுடைய சிசும்ராலேருந்து ஒரு குரூப்பு கூட்டிகிட்டு வந்தோம். நம்மளுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் ஹஜ்ஜு. ஸோ என்னுடைய பார்வையில் நம்ம வந்து ஹஜ்ஜு கமிட்டியோடைய பேக்கேஜையும் ப்ரைவேட்டுடைய பேக்கேஜையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து எந்த பேக்கேஜு உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சில ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். அப்படி தான் இதனுடைய வீடியோவுடைய சாராம்சமே. இதில் வந்து மற்றவங்களுடைய, அதாவது ஹஜ்ஜு கமிட்டியோட குறையவோ ப்ரைவேட்டோடைய குறையவோ இந்த வீடியோவில் வந்து பேச போகிறதில்ல. நீங்கள் வந்து சரியான பேக்கேஜை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஹஜ்ஜு கமிட்டிக்கும் ப்ரைவேட்டுக்கும் அந்த பேக்கேஜோட கம்பேரிசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 18 விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது பேக்கேஜுடைய காஸ்ட்டில் இருந்து ஃப்ளைட் டிக்கெட்டு, மக்கா ஹோட்டல், மதினா ஹோட்டலு, மினா டென்ட்டு, அரஃபாவுடைய டென்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட்டுடைய குவாலிட்டி, கைடு, ஸ்காலரு, சீனியர் சிட்டிசனுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது, வீல்சேரோட அசிஸ்டண்ட்டு, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, குரூப்புடைய சைஸு, ஓவராலாக கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஹரமுக்கும் ஹோட்டலுக்கு உண்டான டிஸ்டன்ஸு, இந்த மாதிரி வந்து ஒரு 18 விஷயங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலை, எது உங்களுக்கு வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோஸ் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்டு, அதாவது பேக்கேஜோடைய காஸ்ட்டு. ஹஜ்ஜு கமிட்டி ப்ளஸ் வந்து ப்ரைவேட்டு ரெண்டுக்கும் வந்து கம்பேர் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹஜ்ஜு கமிட்டியில் வந்து பேக்கேஜோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரைவேட்டில் வந்து பேக்கேஜோட காஸ்ட் வந்து கூட இருக்கும். ஏன் ஹஜ்ஜு கமிட்டியில் பேக்கேஜோட காஸ்ட்டு கம்மியாக இருக்குது? இப்போ லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.25 லட்ச ரூபாய்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாமே சேர்த்து 4 லட்ச ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கலாம் செலவு. இப்போ ஏன் இவ்வளோ காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் சர்வீஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசிக் சர்வீஸ் மட்டும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து அதாவது இந்த ஹஜ்ஜு கமிட்டியில் போகிற பேக்கேஜை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா லக்ஸுரி, அதாவது ஆடம்பரம் வந்து கம்மியாக இருக்கும். ஹஜ்ஜுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இவங்களோட நோக்கமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, காஸ்ட்டு கம்மியில் அதிகமான நபர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதே ப்ரைவேட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து பேக்கேஜோட காஸ்ட் வந்து கூட இருக்கும். கிட்டத்தட்ட 7 லட்சம், அதாவது 6,50,000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 6 லட்சம், 7 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம், 10, 12 லட்சம் வரையும் பேக்கேஜ் வந்து இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹோட்டலை பொறுத்து, மினா டென்ட்டு, அரஃபாவுடைய டென்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, ஸோ இதை பொறுத்து வந்து அந்த பேக்கேஜோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, காசு கூட கொடுத்து நம்ம போனால் மட்டும்தான், அந்த மாதிரி லக்ஸுரி பேக்கேஜில் போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஹஜ்ஜு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு. அதே மாதிரியே கம்மியான காஸ்ட்டில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஹஜ்ஜில் போய் நம்ம சிரமப்படுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. பேக்கேஜ் காஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேக்கேஜ் வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணக்கூடாது. அதாவது வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கேஜுக்கு சரியான காஸ்ட்டு இதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க நீங்கள். இப்போ அது கவர்மெண்ட் ஹஜ்ஜு கமிட்டியோட பேக்கேஜாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டோடைய பேக்கேஜாக இருக்கட்டும், அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் இன்க்ளூஷன் ஆகிருக்கு, இதுக்கு தகுந்த வேல்யூவான மணி தானா இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த பேக்கேஜாக இருந்தாலும் புக் பண்ணுங்கள்.
ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டு ஹஜ்ஜு கமிட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சார்ட்டர்டு ஃப்ளைட் எடுத்திருப்பாங்க. அதாவது இந்தந்த டேட்டில் மட்டும் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார்ட்டர்டு ஃப்ளைட் வந்து பிஃபோராக டெண்டர் விட்டு எந்த ஏர்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த ஏர்லைன்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா புக் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ப்ரைவேட்டில் அப்படி இல்லை. ப்ரைவேட்டில் வந்து நார்மலாக இப்போ ஷெடியூல்டாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஃப்ளைட்டு, அந்த டைமிங்கில் உள்ள ஃப்ளைட்டை வந்து ப்ரைவேட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. 40 கிலோ லக்கேஜ் கொடுத்துட்டாங்க, 5 லிட்டர் ஜம்ஜம் தண்ணி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டு கெரியர், அது சவுதியாங்கிறது உள்ள ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மதினால இருந்து இந்த வருஷம் வந்து ஒரு ஹாஜி வந்து மதினால இருந்து சென்னைக்கு வரவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஹாஜிலாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்திருக்காரு. ஆக்சுவலாக அதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அந்த கிளாஸ்லாம் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் என்ன செய்ய கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஹஜ்ஜு கமிட்டியில் அந்த சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் கிடைக்கும். பட் ஆனால் ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்காது. இப்போ ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் ஃப்ளைட் ஆல்ரெடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கா, ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏர் அரேபியா, கல்ஃப் ஏரு, இண்டிகோ, எத்திஹாட், எமிரேட்ஸ் இதில் பண்ணுவாங்க. இப்போ லோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்க பேக்கேஜ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க இண்டிகோ, ஏர் அரேபியா, ஜசீரா இந்த மாதிரி வந்து எல்சிசி ஏர்லைன்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஹை கிளாஸில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, பேக்கேஜ் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போகிறீங்க அப்படின்னா அவங்க கல்ஃப் ஏர், எத்திஹாட், எமிரேட்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டு கேரியர் சில நேரம் வந்து சவுதியாகவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷம் நம்ம சென்னையிலேருந்து ஆப்ரேட் இல்லாதனால கொச்சியில் இருந்து பெங்களூரில் இருந்து இந்த மாதிரி டேரக்ட் ஃப்ளைட் வந்து சவுதியாவில் என்ன செஞ்சிருப்பாங்க கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த ஹஜ்ஜு கமிட்டியில் போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து பாசிபிளே இல்லை. பட் இதிலலாம் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரைவேட்டில் போகிறவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு போட்டு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கேட்டிங்கன்னா பயணத்தை பண்ணிக்கலாம் சார். சில பேர் சொல்லுவாங்க அதாவது வந்து சவுதியா ஃப்ளைட்டு தான் காசு கூட, இப்போ இண்டிகோ, ஏர் அரேபியா, ஜசீரா, அதே மாதிரி சலாமெட்ஸ் இதெல்லாம் காசு கம்மி, அதெல்லாம் லோ காஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த ஃப்ளைட்டை பேரை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, ஃப்ளைட்டுடைய காஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் எப்போதுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினா. ஸோ மினாவில் வந்து ஹஜ்ஜு கமிட்டியில் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜோன் 1லேருந்து ஜோன் 6 வரையும் இருக்கக்கூடிய டி கேட்டகரி டென்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டி கேட்டகரி டென்ட்டில் வந்து மினிமம் வந்து ஒரு டென்ட்டில் வந்து 200 பேர்லேருந்து 300 பேர் வரையும் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க, டிபெண்ட் அப்பான் அந்த டென்ட் சைஸை பொறுத்து. இந்த டென்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெக்ஸினில் இருக்கும். மதிய நேரங்களில் கண்டிப்பாக வந்து உஷ்ணம், அதாவது வெயிலுடைய ஹீட்டு வந்து கண்டிப்பாக தெரியும். உள்ளே வந்து இந்த வருஷம்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சோஃபா கூம்பிட்டு எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க நேம் ஒட்டியே என்ன செஞ்சிட்டாங்க கேட்டிங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா பார்சல் ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லிமிட்டடான ஸ்நாக்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு மினிமம் ஒரு 1000லேருந்து 1500 பேர்த்துக்கு வந்து 20 டாய்லெட் வந்து அங்கே இருக்கும். வீட்டுக்கும் ஜமராத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மினிமம் 1.5 கிலோமீட்டர்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரை என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் கொடுத்த வச்சு நான் சொல்கிறேன். அதே நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டுடைய டென்ட் வந்து நீங்கள் எடுத்த பேக்கேஜோட அமௌண்ட்டை பொறுத்து வந்து டென்ட்டோட குவாலிட்டி வந்து மாறும். இப்போ வந்து ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு 8.25 லட்ச ரூபா 9 லட்ச ரூபாய்க்கு புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜோன் 1ல் பி கேட்டகரி, ஏ கேட்டகரி இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 8 லட்ச ரூபா ஜோன் 2ல் ஏ கேட்டகரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 650, 7 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஜோன் 3ல் பி கேட்டகரி இப்படி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ பி கேட்டகரி நாங்கள் இருந்தோம், நம்ம இதெல்லாம் என்ன ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து ஜிப்சம் போர்டில் இருந்துச்சு, மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமில் அதே மாதிரி 200லேருந்து 300 பேர் இருந்திருப்பாங்க ஒரு டென்ட்டில். ஆனால் ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. சோஃபா கூம்பட்டு கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு இந்த ஜோன் 3ல் பி கேட்டகரிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். டாய்லெட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1000 பேத்துக்கு ஒரு 20 டாய்லெட் இருக்கும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பேக்கேஜுடைய அமௌண்ட்டை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறும். நீங்கள் வந்து காஸ்ட்டு கூட கொடுத்து பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் 1.5 கிலோமீட்டரில் இருந்து அதே மாதிரி 5 கிலோமீட்டர் வரையும் என்ன செஞ்சுட்டிங்கன்னா காஸ்ட்டை பொறுத்து தான் இங்கேயும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறும். ஹஜ்ஜில் வந்து உங்களை வந்து டெய்லி பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது ஹோட்டல் தான். பேக்கேஜை வந்து புக் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திங்க அப்படின்னா எந்த ஹோட்டலில் என்ன ஸ்டாரு, அது எங்கனோக்கா இருக்குது, ஹரமுக்கு அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் கேட்கக்கூடியது ஹோட்டலை பற்றி தான் கேட்போம். ஏன்னா அதிகப்படியான ஹஜ்ஜுடைய நாட்களில் நம்ம தங்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மக்காவில் இருப்போம். ஸோ ஹோட்டல் வந்து ஹரம் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் 5 நேரம் இமாம் ஜமாத்தோடு நம்மளால் என்ன செய்ய முடியும் கேட்டிங்க அப்படின்னா தொழுக முடியும். அதனால தான் வந்து ஹோட்டலுடைய லொக்கேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறது.
இப்போ ஹஜ் கமிட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் வந்து எல்லா ஹோட்டலும் வந்து அஜீசியா சைடில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 ஸ்டார் லெவலில் உள்ள பில்டிங்ஸாக தான் இருக்கும். அது ஹோட்டல்ஸ் சொன்னால் பில்டிங் அப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 பேர் 6 பேர் வந்து பெட் ஷேரிங் கொடுத்துருப்பாங்க. 2 லிஃப்ட்டு 3 லிஃப்ட் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹோட்டல்ஸு. அதே மாதிரி வந்து அங்கே ரெஸ்டாரண்ட் யூசேஜுக்கு அலோவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வெளியே இருந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் யூசேஜும் அவங்க என்ன செஞ்சிடும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்காது. நீங்களே என்ன செஞ்சுருக்கீங்கன்னா துவைச்சு மேலே போய் காய போட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹரமுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஹரமுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக ஒரு பஸ்ஸு மாறி இன்னொரு பஸ் மாதிரி அப்படி வர்ற மாதிரி இருக்கும். சில நேரம் ஒரே பஸ்ஸில் வர மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து டாக்ஸி பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அசௌகரியம் வந்து ஹஜ் கமிட்டியில் புக் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ அதே நீங்கள் ப்ரைவேட்டை வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரியே பேக்கேஜ் புக் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டல் மாறும். இப்போ நீங்கள் லோ காஸ்ட்டில் புக் பண்ணிருக்கீங்க 4.5 லட்ச ரூபாயில் வந்துருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா வந்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டல் கொடுத்துருப்பாங்க. இதே வந்து ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா பேக்கேஜில் வர்றீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கிளாக் டவரில் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் ஷேரிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரூமில் வந்து ஒரு ரூமில் வந்து 4 பேர் வீதம் மேக்ஸிமம் 4 பேர் இருக்கும். முடியாத பட்சத்துக்கு 5 பேர் ஏதாச்சும் ஒரு ரூம் 2 ரூம் அந்த மாதிரி ஷேரிங் விஷயத்தில் ஆண்கள் தனி பெண்கள் தனி பிரிக்கும் போது அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் கேட்குற ஷேரிங் கொடுப்பாங்க. நான் என் ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கணும், என் பிள்ளைகளோட நான் 3 பேர் மட்டும் தனியாக இருக்கணும், எங்கள் அம்மா அத்தாவோட நாங்கள் 4 பேர் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படியும் வந்து என்ன சொல்லிட்டுனா ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் யாரோட ரூம்மேட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணலாம். நான் அவரோட இருந்துக்கிறேன் நான் இவரோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஷேரிங் விஷயம் அதே மாதிரி ரூம்மேட்டு செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஹஜ் கமிட்டியில் வந்து பாசிபிள் வந்து கம்மி. இந்த லக்ஸரி பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா துல்ஹஜ் வரையும் நம்ம என்ன சொல்லணும் கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஆகிறக்கு வரையும் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க. துல்ஹஜ் ஸ்டார்ட் பண்ணோன்னே அதாவது துல்ஹஜ் 1, 2 என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஹஜ் செய்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா வெளியே அவுட்டர் பில்டிங் அதாவது அஜீசியா இவங்களுமே வந்துருவாங்க. நம்ம ப்ரைவேட்டில் போகிறவங்களும் அஜீசியாவில் வந்து அதே மாதிரி பில்டிங் எடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூமில் 4 பேர் 5 பேர் ஷேரிங்கில் இருப்பாங்க. லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹஜ் வந்து அஜீசியாவுக்கு பக்கத்தில் மினாக்கு போயிட்டு வர்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஜமராத்துக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா பில்டிங்ஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஹஜ் கமிட்டிக்கும் ப்ரைவேட்டுக்கும் உள்ள ஹோட்டலுடைய டிஃப்ரென்ஸ். அரஃபா மைதானத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா டென்ட் எப்படி இருக்குன்னா ஹஜ் கமிட்டியாக இருக்கட்டும் அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் ஒரு 800 பேர் 600 to 800 பேர் ஸ்டே பண்ண மாதிரி ஒரு பெரிய டென்ட் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஹஜ் கமிட்டியில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கீழே வந்து ரோல் பெட்டு மாதிரி என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சோஃபா கூம்பெட்டு நல்லா வந்து ஹை குவாலிட்டி சோஃபா கூம்பெட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஃபுட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பார்சல் ஃபுட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. பஃபட்டும் வச்சுருந்தாங்க ப்ரைவேட்டில். ப்ளஸ் அன்லிமிட்டெட் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அன்லிமிட்டெட் கூல்ட்ரிங்க்ஸு அன்லிமிட்டெட் ஜூஸு அன்லிமிட்டெட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அங்கே வந்து ஹஜ் கமிட்டியில் வந்தீங்க அப்படின்னா அது லிமிட்டடாக இருக்கும். எல்லாமே லிமிட்டெட் ஃபுட்டு லிமிட்டெட் பார்சல் ஃபுட்டு தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பஃபட்லாம் எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து ப்ரைவேட்டில் வந்து பஃபட் ஃபுட்டு முதற்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அரஃபாவில் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. டென்ட்டுமே வந்து ஹை குவாலிட்டியாக இருந்துச்சு. டென்ட்டுடைய அட்மாஸ்பியர் வந்து நல்லா இருந்துச்சு இங்கே ப்ரைவேட்டில். எல்லாத்துக்குமே வந்து ப்ரைவேட்டில் வந்தீங்க அப்படின்னா அரஃபாவில் யூஸ் பண்ணக்கூடிய கிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மினாவில் யூஸ் பண்ணக்கூடிய கிட்டு எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ அரஃபாவுக்கு நம்ம வந்து என்னென்ன கொண்டு போகிறோமோ பேக்கு விசிறி ஒரு விசிறி ஒன்று கொடுத்துட்றாங்க, குடம் ஒன்று கொடுத்துட்றாங்க, மோத்தர் அடிக்க ஸ்ப்ரே பாட்டில் கொடுத்துட்றாங்க, கிளாஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஃபேனு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கிட்டில் வந்து டெண்டல் கிட்டு மோக்கொண்டு என்ன செஞ்சுட்டான்னு கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து ஃபுட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் ஹஜ் கமிட்டியில் இந்த வருஷம் வந்து ஃபுட்டு வந்து இன்க்ளூஷன் பண்ணலை பேக்கேஜில். அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கணும். எந்த ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கோ வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டாங்க. சில பேர் அங்கே இருக்கக்கூடிய கேட்ரிங்கில் வந்து 10 ரியால் 20 ரியால்னு கொடுத்து டெய்லி என்ன செஞ்சுட்டாங்க கேட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டாங்க. மினாலையும் அரஃபாலையும் மட்டும்தான் வந்து ஃபுட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா ப்ரொவைட் பண்ணாங்க. பட் ஆனால் ப்ரைவேட்டில் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா 3 times வந்து ஃபுட்டு வந்து என்ன செஞ்சாங்க ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது மேக்ஸிமம் வந்து நம்ம 5 ஸ்டார் ஹோட்டல் பேக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா எந்த ஹோட்டலில் போட்டுருமோ அந்த ஹோட்டலோட பஃபட்டில் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆட் பண்ணி விட்ருவாங்க. லஞ்சும் டின்னரும் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா பார்சல் ஃபுட்டு வந்து என்ன செஞ்சாங்க சவுத் இந்தியன் ஃபுட்டு நம்மளுக்கு வந்து நான்வெஜ் வெஜிடேரியன் அதேமாதிரி நைட்டு வந்து தோசை சப்பாத்தி இடியப்பம் ஆட்டுக்கல் பாய் அந்த மாதிரி வந்து மாறி என்ன செஞ்சான்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணாங்க. பட் ஆனால் அந்த ஃபெசிலிட்டி ஃபுட்டுடைய ஃபெசிலிட்டி என்ன செஞ்சுருக்காரு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பேக்கேஜில் வரவே வராது. அது இன்க்ளூஷன் பண்ணலை.
அந்த பேக்கேஜில். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு. ஸோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ் கமிட்டி வந்து என்ன செஞ்சுருந்தாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஏர்போர்ட் பிக்கப்பு, ஏர்போர்ட் ட்ராப்பு எல்லாமே பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து அஜீசியாவிலேருந்து மினா வர்றதுக்கு பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மினாவில் இருந்து அரஃபா போகிறதுக்கு பஸ்ஸும் கொடுத்தாங்க. சில பேசஞ்சருக்கு வந்து மெட்ரோவும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபா வர்றதுக்கு பஸ்ஸும் கொடுத்தாங்க, மெட்ரோவும் ப்ரொவைட் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து இங்கே முஸ்தலிஃபாவில் இருந்து திரும்ப வந்து ஜமராத் வர்றதுக்கு சில பேர் வந்து பஸ்ஸிலே வந்துட்டாங்க, சில பேர் வந்து மெட்ரோவில் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 விதமான டிரான்ஸ்போர்ட் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தவாஃபே ஜேரா வந்து அவங்கவுங்க ஓன் காஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சேம் தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் என்ன செஞ்சாங்க, ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்பு பஸ்ஸு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதே போல் வந்து அஜீசியாவிலேருந்து மினாக்கு வந்ததுக்கும் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு, மினாலிருந்து அரஃபா போனதுக்கு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து அரஃபாவில் இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் வந்துருச்சு. முஸ்தலிஃபாவிலேருந்து சில பேர் வந்து என்ன செஞ்சாங்க, நடந்தே வந்து கல்லெறிக்கு போயிட்டாங்க. சில பேர் வந்து பஸ்ஸில் ஏறி மினா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்து ப்ரைவேட்டில் வந்து தவாஃபே ஜியாரா போகிறதுக்கு அவங்கவுங்க ஓன் காசில் தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா தவாஃபே ஜியாரா வந்து போனாங்க. அதாவது ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பயணத்திலையும் வந்து நம்மளுடைய கூடையே நம்ம என்ன செய்யணும்னா கைடு இருப்பாங்க, இமாம் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. பட் ஆனால் வந்து ஹஜ்ஜு கமிட்டியில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இமாம் ஸ்காலர், அதாவது அவங்க ஹஜ்ஜு கமிட்டியில் பொறுத்தவரையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கக்கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுடைய பயான் நிகழ்ச்சி நடக்கும். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜு கமிட்டியில் வந்த ஆலிம்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அந்தந்த பில்டிங்கில் வச்சு பயானுடைய நிகழ்ச்சி, ஹஜ்ஜு செய்முறை விளக்கங்கள் இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா நடத்துனாங்க. அதே மாதிரி தன்னார்வ தொண்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய முயற்சியில் பயானுடைய நிகழ்ச்சி, ஹஜ்ஜு எப்படி செய்யணுங்கிற விளக்குறைகள்லாம் என்ன செஞ்சால் கொடுத்தாங்க. ஆனால் ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம கைடே கூட்டிகிட்டு வந்துடும், இங்கேருந்து இமாமும் கூட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹஜ்ஜுடைய விளக்கங்கள், பயானுடைய நிகழ்ச்சி, அதே மாதிரி வந்து கேள்வி பதில் ஆன்சர் நிகழ்ச்சி, ஸோ இந்த மாதிரி வந்து டவுட்டு கேட்குறதுக்கு வந்து உடனே தீர்த்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுன்னா ப்ரைவேட்டில் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து குரூப் சைஸு. ஸோ குரூப் சைஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹஜ்ஜு கமிட்டியில் போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய குரூப் சைஸு மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு தனிப்பட்ட கவனம் வந்து யார் மேலேயும் செலுத்தி அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. பட் வந்து ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 40 பேர் 50 பேர் 100 பேர்னு கூட்டிகிட்டு போவாங்க, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதனால் ஒருத்தர் மேலே முடியலை, அவருக்கு வந்து காய்ச்சல் சளி இருந்தாலும் உடனே என்ன செஞ்சலாம் போய் பார்க்குறக்கா இருக்கட்டும், அவர் மேலே தனிப்பட்ட கவனம் இருக்க முடியும். சீனியர் சிட்டிசன் சப்போர்ட், நீங்கள் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், பிபி பிரச்சனை உள்ளவங்க, அதே மாதிரி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறவங்க இருக்காங்க, டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பேக்கேஜை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஹஜ்ஜு கமிட்டியில் வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ஹஜ்ஜு செய்ய முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும். ஆனால் உங்கள் மேலே ஒரு தனிப்பட்ட கவனம் வந்து அவங்களால வந்து என்ன செலுத்த முடியாது. ஆனால் அதே ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தலாம், ஃபாலோ பண்ண முடியும். கோஆர்டினேட்டர் எப்போதுமே கூட இருப்பாங்க, வீல் சேர் அசிஸ்டண்ட் கொடுப்பாங்க. டயாலிசிஸ் பண்ணணும்னா கூட ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்ட்டு திரும்ப டயாலிசிஸ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது முதற்கொண்டு என்ன செய்வாங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. இதில் அடுத்து வந்து வீல் சேர் அசிஸ்டண்ட். ஸோ வீல் சேர் அசிஸ்டண்ட் வந்து நிறையா பேர் வந்திருக்கோம், வயசானவங்க வந்திருப்பாங்க. வீல் சேர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வீல் சேர் தாராளமாக கிடைக்கும். அங்கே ஃப்ரீயாக நிறையா பேர் என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா வக்ஃப் ஃபண்டு போயிருப்பாங்க, நம்ம போய் பாஸ்போர்ட்டை காமிச்சோம்னா வீல் சேர் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அதை யார் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து இப்போ ஹஜ்ஜு கமிட்டியில் போனீங்க அப்படின்னா வாலண்டியர்ஸ் யாராச்சும் இருந்தவங்க தெரிஞ்சவங்க அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி போய் அவங்கள கூட வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா வீல் சேர் வந்து வாங்கிட்டு வரலாம். ப்ரைவேட்டில் உள்ளவங்க என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா ஹாஜிகள் வந்து இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த வீல் சேருடைய கெஸ்ட்டு, வீல் சேர் பேசஞ்சர் இவங்க, ஸோ அப்போனா இவங்களுக்கு வீல் சேர் வேணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி வீல் சேருக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நாட்களில் உங்களுக்கு வீல் சேர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6500 ரியால் நம்ம என்ன செய்யணும் கட்ட வேண்டியது இருக்கும். ப்ரைவேட்டில் கட்டணும் அப்படின்னாங்க ஆத்தரைஸ்டு பெர்சன் வந்து உங்களுக்கு வந்து மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, ஜமராத்து எல்லாமே வருவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வருவாங்க. உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் பெர்சன் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் கூடயே இருந்து உங்கள் ஹஜ் என்ன செஞ்சுருவாங்கன்னா முடிச்சு கொடுப்பாங்க. பட் ஆனால்
கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. வீல் சேர் பர்சனுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி ஆப்ஷனு. அடுத்து வந்து மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு. மெடிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரையும் உண்மையிலே ஹஜ் கமிட்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு தனி ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 ஆப்ரேஷன்ஸ் ஆகி மதினாலையும் சரி மக்காலையும் சரி மெயின் கிளினிக்கு ஹோட்டல் கிளினிக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. காய்ச்சல் சளி இருமல் அதாவது சர்ஜரி வரையும் பண்ணுற அளவுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் பிலிகிராம்ஸுக்கு. ப்ரைவேட்டில் போன ஹாஜிகளே வந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ஹஜ் கமிட்டி நம்ம இந்தியன் ஹஜ் கமிட்டியோட இந்த மெடிக்கல் டீமில் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இன்க்ளூடிங் எங்களுடைய குரூப்பில் வந்தவங்களுக்குமே காய்ச்சல் சளி இருமலுக்கெல்லாம் போய் என்ன செஞ்சோன்னா 2-3 தடவை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட்டில் வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க, கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, சர்ஜரி முதற்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹஜ் கமிட்டியில் வந்து மெடிக்கல் டீம் வந்து செம்ம பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து காய்ச்சல் சளிக்கு வந்து நீங்கள் வந்து சவுதியில் போய் ஒரு ஊசி போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 450 500 ரியால் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 கையில் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். முழு டப்பாவாக பாக்ஸ் வாங்கணும், எல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் முழுசாக வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஹாஜிகளுக்காக நம்ம இந்தியன் ஹஜ் கமிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதுவும் முக்கியமான விஷயம், ஹிந்தியில் பேசுகிறவங்க ஹிந்தியில், தமிழில் பேசுகிறவங்க தமிழில், மலையாளத்தில் பேசுகிறவங்க மலையாளம், மராத்தி இப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து என்ன செய்யணும், டாக்டரு கம்பவுண்டர் முதற்கொண்டு எல்லாமே ஹையர் பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே வந்து ஹஜ் கமிட்டியை வந்து இந்த விஷயத்தில் பாராட்டியே ஆகணும். அடுத்து வந்து ஜியாரத்து. ஸோ ஜியாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹஜ் கமிட்டியில் வந்து அது வந்து ஒரு பேசிக் சர்வீஸ்னால் மக்கா ஜியாரத்தோ மதினா ஜியாரத்தோ ஆயிஷா ஜியாரத்து தாயிஃபு இந்த மாதிரி வந்து ஜித்தா போயிட்டு வர்றதோ இந்த மாதிரி எதுவுமே அந்த சர்வீஸில் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னா ஹஜ் கமிட்டியோட பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ப்ரைவேட்டில் போனால் மட்டும்தான் என்ன செஞ்சுருப்பான்னு கேட்டிங்க அப்படின்னா போனோடனே ஒரு உம்ரா செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கா ஜியாரத்தை முடிச்சு ஜொஹரான்லேருந்து எஹ்ராம் கட்டி ஒரு உம்ரா செய்வாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா பள்ளி போயிட்டு வந்து ஒரு உம்ரா செய்வாங்க. அதுக்கப்புறம் தாயிஃப் வந்து போயிட்டு வந்து மனாசில் மீகாத்தில் அங்கேருந்து ஒரு எஹ்ராம் கட்டி ஒரு உம்ரா செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜியாரத் எல்லாமே வந்து என்ன செய்யணும் ப்ரைவேட்டில் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர கவர்மெண்ட் ஹஜ் கமிட்டியில் இந்த மாதிரி ஜியாரத் எதுவுமே இன்க்ளூட் பண்ணி கொடுக்கல. அடுத்து வந்து கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து யாராச்சும் மிஸ் ஆகிட்டாங்களோ இல்லை வந்து ஏதாச்சும் பேக்கு மற்ற பொருள் ஏதாச்சும் தொலைச்சாலோ இல்லை வழி தவறி போனாலோ யாரை காண்டாக்ட் பண்ணுறது, யாரை வந்து இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹஜ் கமிட்டியில் வந்து ஆள் அதுக்குன்னு சொல்லி ஹாதிம் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஏன் அப்படி கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நிறைய நபர்கள் அதாவது குரூப் சைஸ் வந்து இங்கே வந்து பெருசு, ஆனால் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. இங்கே ப்ரைவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சைஸ் வந்து சிறுசு 100லேருந்து 50லேருந்து 100 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு கைடு இமாமு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் ப்ரைவேட்டில் கம்பேர் வந்து நீங்கள் ஹஜ் கமிட்டியோட கம்பேர் பண்ணும் போது வந்து ப்ரைவேட்டில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஓவராலாக நான் என்னோடய பேக்கேஜை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ கடைசியாக கன்க்ளூஷன் யாரெல்லாம் ஹஜ் கமிட்டியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னைட்ட கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து காசு பட்ஜெட்டடாக இருக்குது ஆனால் நான் வந்து ஹஜ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஹஜ் கமிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹஜ் கமிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் சர்வீஸை யாரெல்லாம் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன், அதே போல் வந்து என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க, கப்புள்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸோடு போகிறவங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹஜ் சர்வீஸ் சூஸ் பண்ணுறது என்னையை பொறுத்தவரையும் பெட்டராக இருக்கும். ப்ரைவேட்னா எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஹஜ் கமிட்டியில் வந்து போனோம் அப்படின்னா சர்வீஸ் பூரா வந்து சுமாராக இருக்கும் அப்படியும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேக்கேஜை வந்து நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 கொஸ்டின் கேட்கணும். அதாவது ஹோட்டல் பேர் என்ன, ஃப்ளைட்டோட டீட்டெயில் என்ன, ரூம் ஷேரிங் என்ன, ஃபுட்டு எப்படி 3 வேளைக்கும் தந்துடுவாங்களா, கைடு இருக்கா, சவுதியில் வந்து அங்கே டீம் இருக்காங்களா, எமர்ஜென்சி யாரை கான்டாக்ட், ஜியாரத்தெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாச்சும் ஹிடன் சார்ஜ் எதுவும் பண்ணியிருக்கா, ஹரம்ல இருந்து ஹோட்டலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, அஜீசியாவில் போட்டிங்க அப்படின்னா அஜீசியாவிலேருந்து எந்த மாதிரி எப்படி போகணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே முதல்ல நீங்கள் கலெக்ட் பண்ணணும்.
கடைசியாக ஒன்று, நீங்கள் ஹஜ்ஜு கமிட்டியில் போனாலும் சரி இல்லை வந்து ப்ரைவேட்டில் போனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம் ஒன்று தான். நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து லக்ஸுரி பேக்கேஜில் போனாலும் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி வந்து நீங்கள் 4 லட்ச ரூபா கொடுத்து ஹஜ்ஜு கமிட்டியில் போனாலும் ஹஜ்ஜுடைய கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அமல்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பயணத்துடைய ஏற்பாடுகள்னால் வேறு தவிர அமல்களுடைய கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்லாஹ் நம்மளுடைய ஹஜ்ஜை எளிதாக்கி இந்த வருஷம் வரக்கூடிய வருஷம் செய்யக்கூடிய அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.